ஒன்று ஏகம் என்ற இரண்டு வார்த்தைகள் இருக்கிறது. ஒருமை, ஏகம். இந்த இரண்டும் ஒன்றா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஒருமை என்பது இலக்கங்களில் கட்டுண்ட விஷயம் என்று சொல்வார்கள். ஏகம் என்பது வியாபகமான ஒரு விடயமாக சொல்லப்படும். இந்த இறைத்துவம் பற்றி சொல்கிற போது கூட இறைவன் ஒருவன் என்பதிலும் பார்க்க இறைவன் ஏகமானவன் என்பதில் தான் ஆழமான கருத்துக்கள் பொதிந்திருப்பதாக ஆன்மீகவாதிகள் சொல்வார்கள். எனவே ஏகமான இறைத்துவத்தை புரிந்து கொள்வதாக இருந்தால் முதலில் தன்னை அறிந்து கொள்வதும் தன்னை புரிந்து கொள்வதும் அவசியம் என்று சொல்லப்படும். ரசவாதம் நிகழ்ச்சி கூட தன்னை அறியும் வழியாக உங்களுக்காக தரப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலும் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். பெரிதற்கரிதான மிக முக்கிய தகவல்களை உங்களுக்கு வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். உங்கள் பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துக் கொள்வதற்கான வழிகள். வேண்டும் என்பதற்காக போராடுவதை விட வேண்டாம் என்பதற்குத்தான் நாம் வாழ்வில் அதிகம் போராடுகிறோம். கடன் வேண்டாம், நோய் வேண்டாம், மனக்கஷ்டம் வேண்டாம், பிரச்சனை வேண்டாம், இப்படி நிறைய வேண்டாம்கள் உண்டு. நமது அத்தனை சக்தியினையும் திரட்டி எதை வேண்டாம் என்று எண்ணுகிறோமோ அதில் கவனம் செலுத்துகிறோம். பிறகு சொல்வோம், எது வேண்டாம்னு நினைச்சோமோ அது அப்படியே நடந்தது. வேண்டாம் என்று நினைப்பதையும் நம் மனதின் சக்தி கவர்ந்து இழுத்து வரும். கடவுள் என்பது உள்மனம்தான். பிரார்த்தனை என்பது உங்கள் எண்ணங்கள் தான். நம்பிக்கை எப்போதும் நேர்மறை சக்தி. நம்பிக்கையுடன் ஒன்றை செய்தால் அது பலிக்கிறது. காரணம், நம்பிக்கை எண்ணங்களும் ஊக்க உணர்வுகளும் அதற்கான மனிதர்களையும் நிகழ்வுகளையும் அழைத்து வரும். அதனால்தான் கடன் வேண்டாம் என்று எண்ணுவதை விட செல்வம் வருகிறது என்று நம்புவது முக்கியம். நோய் வேண்டாம் என்று எண்ணுவதை விட ஆரோக்கியம் திளைக்கிறது என்று நம்புவது முக்கியம். சண்டை வேண்டாம் என்று எண்ணுவதை விட சமரசம் ஏற்படுகிறது என்று நம்புவது முக்கியம். கடன்காரன் நாளை 5 லட்சம் கேட்டு கழுத்தை நெருப்பான். எப்படி செல்வம் வரும் என நம்புவது என்று கேட்கலாம். எந்த மருந்துக்கும் கட்டுப்படவில்லை, எப்படி ஆரோக்கியம் திளைக்கிறது என்று நம்புவது என்பதுவும் நியாயமான கேள்வி. என்ன பேசினாலும் சண்டையில்தான் முடிகிறது. எப்படி சமரசம் ஏற்படுகிறது என்று நம்புவது? இவை அனைத்தும் சரியான கேள்விகள்தான். உங்கள் நேற்றைய எதிர்மறை சக்தியின் விளைவு இன்றைய நிலை. அதை சான்றாக வைத்து இன்று நேர்மறையாக யோசிக்க மறுத்தால் இந்த சங்கிலி தொடரும். எனவே தர்க்க சிந்தனையில் மாட்டிக்கொள்ளாமல் நம்பிக்கையோடு நல்லதை நினையுங்கள். அம்பேத்கர், பாரதியார், மார்க்ஸ் என யாருடைய செயல்பாட்டை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். தன்னை சுற்றி நடக்கும் நிதர்சனங்களில் நீர்ந்து விடாமல் அதற்கு மாற்றமான செயற்பாடுகளில் நம்பிக்கையோடு செயற்பட்டதால் தான் அவர்கள் சரித்திர நாயகர்களானார்கள். நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை விட நீங்கள் வலிமையானவர் என்று நம்புகிறீர்களா? அப்படி என்றால் நம்பிக்கையோடு எதிர்வினையை ஆரம்பியுங்கள். எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு நீங்களும் ஒரு முக்கிய காரணம் அல்லவா? உங்கள் எண்ணங்கள், உணர்வுகள், செயல்கள் என உங்களால் நிகழ்ந்தவை என்னென்ன என்று யோசித்து பட்டியலிடுங்கள். குற்ற உணர்ச்சி இல்லாமல், அவற்றுக்காக வருந்தாமல் அவற்றை வெளியேற்றுங்கள். இந்த கடனுக்கான காரணமான என் அனைத்து எண்ணங்களையும் உணர்வுகளையும் நான் முழுமையாக வெளியேற்றுகிறேன். இதை தொடர்ந்து ஜபிக்கும் போதும் எழுதும் போதும் உங்கள் எண்ணம், செயல், பிரச்சனை என்ற முறையில் நீங்கள் வடித்துள்ள வடிவம் உடையத் தொடங்கும். இதற்கு ரிலீஸ் டெக்னிக் என்று பெயர். இதில் முக்கியமான விஷயம், நடந்ததற்கு வருத்தம் அல்லது குற்ற உணர்வு கொள்ள தேவையில்லை. அது நடந்தபோது உங்களுக்கு தெரிந்ததை, உங்களுக்கு முடிந்ததை செய்தீர்கள். இன்று இந்த புதிய கற்றல் மூலம் புதிய எண்ணத்தோடு புதிய செயல் புரிய நினைக்கிறீர்கள். அவ்வளவுதான். எண்ணம் மாறக்கூடியது என்றால் செயலும் மாறக்கூடியது. நம் விதியும் மாறக்கூடியது. விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்வது இதைத்தான். நீங்கள் உருவாக்கிய நோயினையும், நீங்கள் உருவாக்கிய உறவு பிரச்சினையும், நீங்கள் உருவாக்கிய நிதி பிரச்சினையினையும், நீங்கள் உருவாக்கிய மன கஷ்டங்களையும் நீங்களே சரி செய்து கொள்ளலாம் என்பதை விடவும் வேறு நல்ல செய்தி ஏதும் இருக்கிறதா? அவ்வாறான உங்கள் முயற்சிக்கு மேலும் சக்தியை கொடுத்து உங்கள் எண்ணங்களுக்கு ஊக்கம் கொடுப்பதன் மூலம் உங்களுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் தன்னம்பிக்கையை தட்டி எழுப்புவதற்கு இன்றைய ரசவாதம் நிச்சயம் உறுதுணையாக அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை.
நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வார்கள். இந்த நோயற்ற வாழ்வை உருவாக்குவதற்கு பல்வேறு வழிகள் இருக்கின்றன. இன்று நோய் உருவானதன் பிற்பாடு அதற்கான மருந்துகளை தேடி நாம் அலைகின்றோம். ஆனால் நோயை உருவாக்காமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் பற்றியெல்லாம் சிந்திப்பது குறைவானதாக இருக்கிறது. இந்த இயற்கையோடு ஒட்டியதாக இருக்கின்ற வாழ்க்கை முறையிலே நோய்கள் இல்லாத ஒரு சுகமான வாழ்க்கைக்கான சாத்தியப்பாடுகள் அதிகம் உள்ளது என்று சொல்லப்பட்ட போதும் இயற்கையிலிருந்து தூரமாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இயற்கையை புரிந்து கொண்டு இயற்கையோடு இயைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை நாம் பழக வேண்டிய ஒரு கட்டாயம் நம் அனைவருக்கும் இருக்கின்றது. ரசவாதம் நிகழ்ச்சியில் அடுத்த அம்சம் இயற்கைக்கோர் அழைப்புகள். ரசவாதம் நிகழ்ச்சியில் இயற்கைக்கோர் அழைப்புதல் என்கின்ற பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். இயற்கைக்கோர் அழைப்புதல் என்கின்ற இந்த பகுதியை அலங்கரிக்க வருகின்றார் மனவளக்கலை பேராசிரியர் சின்னத்துரை முருகானந்தவேல் அவர்கள். வணக்கமையா. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்று நாம் முக்கியமான ஒரு விஷயம் பற்றி பேசணும். அதாவது இந்த உங்களுடைய பயிற்சிகளிலே அகத்தாய்வு அப்படிங்கிற ஒரு பயிற்சியை பற்றி நீங்கள் பிரமாதமாக பேசுவீர்கள். இந்த அகத்தாய்வு என்பதுதான் இன்று எல்லோருக்கும் தேவைப்படுகிறது. ஆன்மீகத்திலே அகத்தாய்வுங்கிற விடயத்தை பல அமைப்புகளும் பல விதமான பெயர்களிலே சொல்கிறார்கள். உங்களுடைய ஆன்மீக பாசறையில் எப்படியான அகத்தாய்வு, என்னென்ன வகையில் அது கொடுக்கப்படுது? இயற்கைக்கோர் அழைப்புதல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மனவளக்கலையிலே இயற்கைக்கோர் அழைப்புதல் என்பது எழில் மிகுந்த இந்த உலகத்தில் நாங்கள் வாழ வழி சமைத்தது இந்த இயற்கையே. எனவே இயற்கையை தாண்டி நாங்கள் வாழ முடியாது. இன்னும் அழகாக சொல்வதாக இருந்தால், இறைவனுக்கு இயற்கை என்பது ஒரு ஆடை என்று கூட சொல்லலாம். இந்த இறைவன் அந்த இயற்கையை அணிந்து தான் நமக்கு காட்சி கொடுக்கிறார் என்று கூட சொல்லலாம். மத ரீதியாக தாண்டி இயற்கையாக நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால் எல்லாமே ஒரு இறைவன் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் இயற்கை இல்லாமல், குறிப்பாக இந்த பஞ்சபூதங்கள் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. ஏன் நாங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்களோ தெய்வங்களை சார்ந்தவை கூட இல்லாமல் கூட நம்மளால் வாழலாம். ஆனால் இயற்கை இன்றி நம்ம வாழ முடியாது. அதற்கு காரணம் நாங்கள் சுவாசிப்பதாக இருந்தாலும் தான், நாங்கள் சாப்பிடுவதாக இருந்தாலும் தான், நாங்கள் இந்த வெளிச்சங்கள் எல்லாமே நமக்கு கட்டாயம் தேவை. அது இன்றி வாழ முடியாது. இந்த மரங்கள் மத்தியிலே நாங்கள் பேசுகிறோம் என்று சொன்னாலே இவைகள் அனைத்துமே இறையின்ற வெளிப்பாடு என்று கூட சொல்லலாம். சமய ரீதியை பார்த்தால் இன்று நம்ம புத்த பிரான் கூட போதி மரத்தில், அதாவது அரச மரத்தில் இருந்து ஞானம் பெற்றார். மாணிக்க வாசகர் கூட குருந்த மர நிழலிலே இருந்தார். ஆழ்வார் கூட புளிய மர நிழலிலே இருந்தார்கள். எனவே இவை அனைத்தும் நாங்கள் சிந்திக்கும் பொழுது இந்த மரத்தை நாங்கள் அழிக்கவே கூடாது. இந்த அழகான அற்புதமான இந்த நிழல் தரக்கூடிய இது நமக்கு உயிரும் தருகிறது என்பதுதான் உண்மை. மனவளக்கலை பொறுத்தவரையிலே இந்த பயிற்சிகள் என்று சொல்லக்கூடிய ஆளுமை திறனூக்க பயிற்சியை தாண்டி அகத்தாய்வு என்னும் பயிற்சி இருக்கிறது. அகத்தை ஆய்வது, அதாவது நம்மை நாம் அலசுவது, அல்லாட்டி சுய அலசல் என்று கூட சொல்லலாம். அப்போ நாங்கள் இன்று ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு அது நாங்கள் சரியாக செய்திருக்கிறோம் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இன்னொருவரை பொறுத்தவரை அது சரியாக இல்லை. தப்பு கணக்கு போட்டு தான் ஒன்று எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி மகர்ஷி சொல்வார். நாங்கள் தப்பு கணக்கு போட்டுட்டு நாங்கள் சரியாக செய்திருக்கிறோம்னு சொன்னால் இயற்கை விதை ஏற்றுக்கொள்ளுமா? அங்கு கூட செயல் விளைவு வரும். எனவே நாங்கள் அகத்தை ஆய்வது என்பது, நாங்கள் இன்று ஒரு தொழிலாளி முதலாளி என்று வைத்து கொண்டால், தொழிலாளி மீது தொழிலாளி பிழை செய்யாமலே அவரை நாங்கள் துன்பப்படுத்துகிறோம். ஆனால் அதை ஒரு 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 மணித்தியாலத்துக்கு பின்பு முதலாளி உணர்கிறார் தான் செய்தது தப்பு என்று சொல்லி. ஆனால் தொழிலாளியின் முன் அவர் மன்னிப்பு கேட்க முடியாது. ஆனால் அவர் இரவு தான் படுக்கைக்கு போகும் பொழுது சுயமாக அலசி ஆராய்ந்து அந்த தொழிலாளிக்கு மன்னிப்பு கொடுத்து வாழ்க வளமுடன் என வாழ்த்தலாம் என்று வேதாத்திரி மகர்ஷி சொல்கிறார். அப்போ நீங்கள் சுய அலசல் நிச்சயமாக ஒவ்வொரு கட்டங்களிலும், காரணம் நாங்கள் செய்யக்கூடிய அனைத்துமே
சுயமாக நாங்கள் செய்தாலும் அங்கு தப்புகள் இருக்கிறது. அந்த தப்பை திருத்துவதற்காக வேதாத்திரி மகர்ஷி அகத்தாய்வு பயிற்சிகளை உருவாக்கியிருக்கிறார். அந்த பயிற்சியிலே எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல், சினம் தவித்தல், நான் யார் என்ற பகுதிகள் அடங்கியிருக்கின்றன. நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக பார்ப்போமாக இருந்தால், எண்ணம் ஆராய்தல். நாங்கள் நினைக்கிறோம், இந்த எண்ணம் எப்படி வந்தது? எண்ணம் ஒரு இடமோ ஒரு புள்ளி என்று கூட சொல்வார். இந்த எண்ணம் எப்படியான எண்ணம் வருகிறது என்பது மிக முக்கியம். நாங்கள் ஒரு எண்ணத்தை தப்பாக ஒருவரை பார்த்து நினைத்தோமாக இருந்தால் கூட வேதாத்திரி மகரிஷி சொல்வார், உங்கள் பதிவில் சேர்ந்து விடும் அப்படின்னு சொல்லி. பாவப்பதிவில் கூட போய் சேர்ந்து விடும். அந்த பாவப்பதியின் விளைவு சில நேரம் நமக்கு தப்பாக இருக்கு. மனித வாழ்க்கையிலே நாங்கள் எண்ணத்தை ஆராய வேண்டும். எண்ணம் ஏன் எழும்புகிறது, அதுக்கு காரணம் என்ன? வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சொல்கிறார், எண்ணத்தை ஏற்படுவதற்கு நாங்கள் இன்று ஒரு கடைக்கு செல்கிறோம். நமக்கு தேவையான சாமான் வாங்குவதற்கு போகும். அதே நேரத்தில் ஒரு நடைமுறை வழியிலே இருக்கக்கூடிய ஒரு மாம்பழம் விற்கக்கூடிய வியாபாரி கூவுகிறார், மாம்பழம் விலை குறைவு, நீங்கள் வந்து வாங்கி செல்லுங்கள். நாங்கள் வந்தது வேறு சாமான் வாங்குவதற்கு. அதை வேதாத்திரி மகரிஷி சொல்வார், புறமனர் தூண்டல். அவர் ஒரு தூண்டுதலால் நான் மாம்பழம் வாங்குவதற்கு செல்கிறேன். இங்குதான் அந்த எண்ணத்தையும் நாங்களாக நினைத்ததை தாண்டி பிறர் மனம் தூண்டுதலால் கூட எண்ணம் மாற்றமடையும். எனவே இந்த எண்ணத்தை நாங்கள் சரியாக வைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் நம்மை நாம் அறிய வேண்டும். நம்மை நாம் அறிய வேண்டுமாக இருந்தால் நான் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்குவேன். நான் யார் என்று ஒரு கேள்வியை கேட்டால் உடலா மனமா உயிரா என்ற கேள்வி கூட வரும். இந்த கேள்வியை கேட்கக்கூடியது தான் நான். எனவே இது மாதிரி பல விடயங்கள் அகத்தாய்விலே இருக்கிறது. அந்த அகத்தாய்வு பயிற்சிகளிலே நிறைய இருக்கிறது. அடுத்து சினம் தவித்தல். இந்த சினம் தவித்தல் என்று சொல்ல போனால் இன்னைக்கு மக்கள் மத்தியிலே, ஏன் ஒவ்வொரு வீடுகளிலே குடும்பங்களிலே இன்று இந்த பிரச்சனையால் பல குடும்பங்கள், பல மக்கள், பல மனிதர்கள் மிகவும் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமாக 2 வயது குழந்தையிடம் கூட அந்த சினம் வருகிறது. ஏன் வருகிறது? இந்த சினத்தை நாங்கள் அடக்க முடியாதா? திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறார், நமது சினத்தை காக்காவிட்டால் சினம் நம்மளை கொல்லும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த சினத்தை எப்படி நாங்கள் அடக்குவது என்றொரு பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. அங்குதான் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் உங்களோட மனதை அடக்குவது, மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடக்கும். மனம் என்றால் என்ன, இந்த மனத்தை எப்படி நாங்கள் அடக்குவது, அதுக்குத்தான் வேதாத்திரி மகர்ஷி தியான முறைகளை கற்றுத் தந்திருக்கிறார். அதன் மூலம் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல். ஆசை தேவை, பேராசை கூடாது. ஆசையை சீரமைக்கிறது எப்படி? இதுதான் நமக்கு தேவை என்று சொன்னால் தேவையானதை மட்டும் எடுப்பது தான் ஆசை. ஆசையை இல்லாமலாக்கலன்னு சொல்லவில்லை, ஆசையை சீரமைக்கத்தான் சொல்லி. அதான் வேதாத்திரி மகர்ஷியுள்ள சிறப்பு தான். ஆசை இல்லாமல் அப்படி ஆசை இல்லாமல் எப்படி மனிதன் வாழ்வது? துறவியாவது கூட ஒரு ஆசை தான். துறவியாவதும் கூட கண்ணதாசன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பார், கவலை இல்லாத மனிதன் இருக்கிறார்கள் ஒரு கேள்வி. நல்ல அற்புதமான பதில். கவலை இல்லையே என்ற ஒரு கவலை அவனுக்கு இருக்கும். அப்போ அந்த ஆசை சீரமைத்தல் என்றது மிக அற்புதமான விஷயம். அது நமக்கு தேவை. என்று குறிப்பாக சொல்லப்போனால் ஆசை என்பது எப்படி இருக்குது? குழந்தை பிறக்க முன்பு எந்த பாடசாலையில் சேர்க்க வேணும் என்பதை பற்றி இப்போ சிந்திக்கிறார் வேதாத்திரி மகர்ஷி. அதைத்தான் சொல்கிறார். அது அந்த நேரம் வரைக்கும் ஏன் சிந்திக்கலாம் தானே, அதை போட்டே கவலைப்படுகிறேன். கவலை என்பது ஒரு கற்பனை வலை. நாங்கள் இன்று கவலைப்படுகிறோம்னு சொன்னால் இல்லாத ஒன்றை நினைத்து தான் கவலைப்படுகிறோமே தவிர இருப்பதை வைத்து நாங்கள் நிம்மதியாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். இன்று அப்படி நடந்துருமா, இப்படி நடந்துருமா, எல்லாருக்குமே ஒரு எதிர்மறை எண்ணங்கள் அவர்களை சூழ்ந்து கவி கொண்டிருக்கிறோம். வேதாத்திரி மகர்ஷி அகத்தாவி 1, 2, 3, 4 என்ற பகுதிகளாக பிரித்து இந்த உலகத்துக்கு அற்புதமான, அதாவது சில பேர் நாங்கள் போதனை சொல்வாங்க.
போதனையில் நீங்கள் எவ்வளவோ படிச்சிருக்கிறீங்க. இன்று நாங்கள் எத்தனையோ ஞானிகள், அறிஞர்கள், சிந்தனையாளர்கள் இந்த உலகத்துக்கு நிறைய விஷயங்களை தந்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் நடைமுறையில் அதை கொண்டு வருகிறோமா? நான் இன்று பேட்டியில் சொல்லக்கூடியது என்ற வாழ்க்கையில் நான் நடத்துகிறேனா என்பதுதான் மிக மிக முக்கியம். அந்த வகையிலே வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் இந்த பயிற்சியாக அகத்தாய் எண்ணமாராய்தல் ஒரு பயிற்சி, ஆசை சீரமைத்தல் ஒரு பயிற்சி, நான் யார் என்ற ஒரு பயிற்சி கூட இருக்கு. நான் யார் என்ற பயிற்சி, நான் யார் என்று நமக்கு தெரிந்துட்டால் நாங்கள் மனிதனாக எப்படி வாழ்வது என்பது, அதை தாண்டி நாங்கள் ஆத்மா நிலைக்கோ அல்லாட்டி உயர்நிலைக்கு போவதை தாண்டி இந்த உலகத்தில், இந்த மானுட உலகத்தில் நாங்கள் மானுடாக வாழும் பொழுது நாங்கள் எப்படி வாழலாம்? நாங்கள் மனிதனும் தெய்வமாகலாம் என்பது உண்மை. மனிதன்தான் தெய்வம். ஆனால் அந்த தெய்வ நிலைக்கு நாங்கள் உயர்ந்திருக்கிறோமா என்று கேள்வி கேட்போம். இன்று நாங்கள் சொல்லக்கூடிய எண்ணத்திலே, ஆசையிலே, கவலையிலே, சினத்திலே அகப்பட்டு கொண்டிருக்கிறோமே தவிர அதை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சூழல் வருகிறதா? அங்குதான் இந்த தியானம் நமக்கு உதவி செய்கிறது. நீங்கள் சொன்ன விடயங்களிலே சாதாரணமாக எல்லோரும் சொல்கின்ற விடயம்தான், சினத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்வார்கள், ஆசையை சீரமைக்க வேண்டும், இப்படியான விஷயம், எண்ணங்களை நாங்கள் மேம்படுத்த வேண்டும். ஆனால் இது எப்படி, இந்த ப்ராக்டிஸ் எப்படி இதை கொண்டு வராங்க? இப்போ உங்களுடைய அந்த பயிற்சிகள் எப்படி வழங்கப்படுகிறது? அந்த பொறிமுறையை கொஞ்சம் அறிஞ்சு கொள்ள ஆகலாம். நிச்சயமாக இது வேதாத்திரி மகர்ஷி சினம் தவிர்த்தல்ல ஒரு அற்புதமான ஒரு அட்டவணை போட்டு தருகிறார். அவர் வகுப்பு எடுக்கும் பொழுது உங்களுக்கு சினம் யாரிலே வருகிறது என்று கேட்பார், ஒரு அட்டவணை போட சொல்வார். அப்போ எல்லோருமே அட்டவணை போடுவார்கள், யாரில் முதல் சினம் வருகிறது. அப்படியே அட்டவணை போட்ட பின்பு வேதாத்திரி மகர்ஷி அதை மூடி வைக்கவும் என்று சொல்லி போட்டு முதலாவதாக இருப்பதை நான் சொல்கிறேன் என்று சொல்வார். எல்லோரும் சிரிக்க துவங்கி விட்டார்கள். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். அப்போ இது சரியா? இது உண்மை. சரியா என்றதுக்கு பின்பு உண்மையான விஷயம் இதுதான். வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் அழகாக சொல்கிற ஒரு வாழ்க்கை துணை என்பவர், துணைவராக இருந்தாலும் துணைவியாக இருந்தாலும் நம்மட வாழ்நாளிலே முழுமையாக அவர்கள் நம்முடன் இயங்கி கொண்டிருக்கிறார். அவர்கள் செய்த நன்மைகளை ஒப்பிட்டு பார்க்க சொல்கிறார். நாங்கள் ஒரு சற்று நேரத்தில் ஏற்பட்ட ஒரு சின்ன விடயத்துக்காக கோபித்துக் கொள்கிறோம். ஆனால் இவ்வளவு காலமாக வாழ்க்கையிலே 40 வருஷம் வாழ்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையில் அவர்கள் செய்த நன்மைகளை, அவர்கள் விட்டு கொடுத்ததை, அவர்களது தியாகத்தை, அவர்களது பொறுமையை நாங்கள் ஒரு நாளும் எண்ணி பார்ப்பதில்லை. சட்டன்னு நமக்கு கோபம் வந்த பிறகு தூக்கி எறிகிறோம். அதை வேதாத்திரி மகர்ஷி எப்படி செய்ய சொல்கிறார் என்று சொன்னால் வாழ்த்த சொல்லுகிறார். தியான நிலையில இருந்து, தியான நிலை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும், மன அலை சுழல் வேகம் குறைந்த நிலை. அதை ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பீட்டா வேவ், அல்வா வேவ், தீட்டா டெல்டா வேவ்னு சொல்வார்கள். இப்போ மன அலை சுழல் வேகம் நுண்ணிய அலையிலே இருந்து, தியான நிலையிலே இருந்து, அதாவது துரிய நிலையில இருந்து, அந்த மன அலை சுழல் வேகம் குறைந்த நிலையிலிருந்து நாங்கள் வாழ்த்துவோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த சினத்தை தவிர்க்கக்கூடியதாக நாங்கள் வாழக்கூடியதாக இருக்கும். அது எப்படி இருக்கும் என்று சொன்னால், இன்று நான் மனவளக்கலை சார்ந்தவன் என்று பெருமையாக சொல்ல விரும்புகிறேன். காரணம், ஆரம்ப காலத்திலே எனது துணைவியாருடன் ஏற்படக்கூடிய கோபம் மனத்தியாலங்கள் நாட்களாகி கிழமையாகி மாதங்களாக இருந்தன. ஆனால் மனவளக்கலைக்கு பின்பு 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருக்கு. எனவே நான் வேதாத்திரி மகர்ஷி அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறேன். எனவே இந்த பயிற்சி முறை அனைத்துக்கும் இருக்கிறது. எண்ணம் ஆராய்தலுக்கு இருக்குது, சினம் தவித்தலுக்கு இருக்குது. சினத்தை பற்றி நாங்கள் நிச்சயமாக இன்று உலகம் பூராக ஏற்படக்கூடியது இந்த சினம்தான். சினத்தின் வெளிப்பாடு தான் இந்த உலகம் இந்த நிலைக்கு வந்திருக்கிறது. எனவே சினத்தை தவிர்ப்பது எப்படி என்பது கூட ஒரு அற்புதமான பயிற்சி இருக்குது. அது கூட வாழ்த்துத்தான். வாழ்க வளம். இவ்வளவு நேரமும் உங்களுடைய பெருமதியான நேரத்தை எங்களுக்கு தந்ததோடு மட்டுமல்லாமல் மிக பெருமதியான கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்காக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய உங்களுக்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க வளம். பிரபஞ்சத்தில் அவிழ்க்க முடியாத புதிர்கள் பல உள்ளன. இத்தகைய புதிர்களுள் மனம் என்பது மிக முக்கியமான புதிர் என்று சொல்லப்படும். இட், ஈகோ, சுப்ப ஈகோ என்று உளவியலாளர்கள் மனதை பல வகையாக பிரிக்கிறார்கள். ஆன்மீகத்தில் கூட மனம் 3 வகையாக 7 வகையாக பிரிக்கப்படுவதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம்.
மனதை இவ்வளவு கூர்ந்து நாம் பார்க்க வேண்டிய தேவை என்னவென்றால், மனம் சரிவர கட்டுண்டு இருக்கின்ற போதுதான் ஒரு மனிதன் வெற்றி பெறுகிறான் என்று சொல்லப்படுகிறது. எனவே மனம் எனும் மகா சக்தியை புரிந்து கொண்டு அதன்படி நாம் நடக்கின்ற போது மாத்திரம்தான் வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கும். ரசவாதம் நிகழ்ச்சியில் அடுத்த அம்சம் மனம் எனும் மகா சக்தி. ரசவாதம் நிகழ்ச்சியில் மனமெனும் மகாசக்தி என்கின்ற பகுதியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய மனமெனும் மகாசக்தி என்ற பகுதியை அலங்கரிக்க வருகின்றார் பிரம்மகுமாரிஸ் ராஜயோகா நிலையத்தை சார்ந்த டாக்டர் மலர்ச்செல்வி. வணக்கம் டாக்டர். வணக்கம். முதலில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும், அதாவது இந்த பிரம்மகுமாரிஸ் ராஜயோகா நிலையத்தை சார்ந்தவர்களால் இந்த மனமெனும் மகாசக்தி என்கின்ற பகுதியிலே பல விடயங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம். ஆரம்பத்திலே நாங்கள் ஆத்மா என்றால் என்ன என்று புரிந்து கொண்டோம், பரமாத்மா என்றால் என்ன என்று இரண்டாவதாக புரிந்து கொண்டோம், கர்ம தத்துவம் பற்றியெல்லாம் பேசியிருந்தோம். இன்று நாங்கள் இந்த வேர்ல்ட் ட்ராமா சர்க்கிளை பற்றி நாங்கள் பேச இருக்கின்றோம். உலகம் ஒரு நாடக மேடை அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லோராலும் சொல்லப்படுகிறது, மொழியப்படுகிறது. ஆனால் எவ்வளவு தூரம் அது புரிந்து கொள்ளப்படுகிறது என்பதை பொறுத்து தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் அந்த வேர்ல்ட் ட்ராமா சர்க்கிளை பற்றி கதைக்கலாம் அப்படின்ட்டுருக்கிறோம். டாக்டர், எல்லோருமே சொல்வார்கள் உலகம் ஒரு நாடக மேடை என்று பொதுவாக சொல்வதுண்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் ஏமாற்றுறார்கள், சில பேர் நல்லவர்களாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மேலோட்டமான புரிதல் தான் மக்களுக்குள் இருக்கிறது. ஆன்மீக ரீதியாக நீங்கள் சொல்கிற இந்த வேர்ல்ட் ட்ராமா சர்க்கிள் அப்படிங்கிறத பற்றின ஒரு அறிமுகத்தை முதல்ல பார்க்கலாம். ஆமாம், உலக நாடக சக்கரம் சைக்கிள். உலக நாடக சக்கரம் என்பது ஒவ்வொருவரும் நாங்கள் பார்த்தோம், முதல் பாடத்திலேயே பார்த்தோம், நாங்கள் இந்த உடல் அல்ல, ஒரு ஆத்மா சொல்லி. இப்போ ஆத்மா தான் நடிக்கிறார். ஆத்மா ஒரு நடிகராக இந்த உலகத்திலே தனக்குரிய பாகத்தை நடித்து கொண்டிருக்கின்றார். இப்போ ஒவ்வொருவருடைய பாகமும் தனிப்பட்டது, இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. அதனால் தான் சொல்வார்கள் அவருக்குரிய பாகத்தை தான் அவர் நடிக்கிறார். பாருங்கள், ஒரு சாதாரணமாக ஒரு நாடகமோ அல்லது ஒரு திரைப்படமோ என்றால் அதிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு பாகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாகத்தை அவர்கள் சரியாக நடிக்கின்றார்கள். கதாநாயகன், கதாநாயகி, துணை நடிகன், துணை நடிகர், அப்படி ஒவ்வொரு பாகமும் நாங்கள் என்ன செய்கின்றோம், பார்த்து ரசிக்கின்றோம். ஆனால் நிஜத்திலே அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அது ஒரு ஆழமான ரகசியம் இந்த நாடக சக்கரத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. அதாவது ஒரு ஆத்மா தன்னுடைய பாகத்தை, ஒரு உடலை ஏற்று ஆணோ பெண்ணோ அவருக்குரிய பாகத்தை நடிக்கின்றார். அதே போன்று பாருங்கள், நிஜத்திலே நாங்கள் ஒரு சாதாரணமாக பார்க்கும் பொழுது ஒருவருடைய பாகம் ஒவ்வொரு நாளுமே வேறுபடுகின்றது. ஒரு பெண் என்னும் பொழுது அவர் மகளாக இருக்கிறார், மனைவியாக இருக்கிறார், தாயாக இருக்கிறார், அவருடைய தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு பாகத்தை நடிக்கின்றார், நண்பனோ நண்பியாக ஒவ்வொரு பாகத்தை நடிக்கின்றோம். அது ஒரு குறிப்பிட்ட ஒரு தனி, அதாவது எல்லைக்குட்பட்ட பாகம். ஆனால் ஆத்மாவுடைய பாகம் எல்லையற்றது. ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு உடலில் பிறந்து பிறப்படுத்து அது மீண்டும் மீண்டும் தன்னுடைய பாகத்தை நடித்து கொண்டே போகின்றது. அதைத்தான் நாங்கள் உலக நாடக சக்கரத்தில் விரிவாக கூறுகின்றோம். இப்பொழுது உலக நாடக சக்கரம் என்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு யுக அடிப்படையிலான ஒரு விடயமா, அல்லது இந்த உலகத்தில் பல பேர் தோன்றியிருக்கிறார்கள், பல மதங்கள் தோன்றி இருக்கின்றன, இவைகள் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு ஒரு பொதுவான பார்வையில் சொல்ல போகிறீர்களா, எப்படி டாக்டர்? அதாவது இந்த உலகத்திலே சில விடயங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சக்கரத்திலே நடந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். நாங்கள் உதாரணத்துக்கு கடிகாரம். கடிகாரம் 24 மணித்தியாலங்கள் தொடர்ந்தும் சுழன்று கொண்டே இருக்கின்றது. அதற்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அதே மாதிரி விஞ்ஞானத்திலே பாருங்கள், ஒரு நாள் பூமி தன்னைத்தானே சுற்றுவதால் ஒரு நாள் வருகின்றது என்று சொல்கின்றோம். அதே மாதிரி சந்திரன், சூரியன் சுற்றும் பொழுது ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வருடங்கள் மாறிக்கொண்டே போகின்றது, ஒரு சக்கரத்திலே நடக்கின்றது. அதே போன்று விஞ்ஞானத்திலே மேலும் பார்க்க போனால் நீர்வட்டம். அதாவது நீர் ஆவியாகி மேலே சென்று முகிலாகி மழையாகி மீண்டும் அந்த வட்டம் சென்று கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் வெளிநாடுகளிலே அந்த காலச்சக்கரம், காலநிலை மாற்றங்கள் ஒரு வட்டத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய நாடு வெப்பகாலம் என்றபடியால் அந்த வட்டம் சரியாக நடைபெறுவதில்லை. வெளிநாட்டில் இருப்பவர்கள் அதை அனுபவிக்கின்றார்கள். அதே போன்றுதான் மனிதனுடைய வாழ்க்கையும் ஒரு வட்டத்திலே சென்று கொண்டிருக்கின்றது. அதற்கு முக்கியமான காரணம் என்று என்ன சொன்னால் ஆத்மாவிலே ஏற்படுகின்ற மாற்றம். அதாவது எந்த ஒரு பொருளுமே
உலகத்திலேயே புதிதாக இருப்பது ஒரு நாள் தான். அதை நாங்கள் தொடர்ந்து பாவிக்கும் பொழுது அது பழைதாக மாறுகின்றது. அதே மாதிரி தான் ஆரம்பத்திலே உலகம் ஆரம்பிக்கும் பொழுது அது புதிதாக, அந்த புதிதுக்கு காரணம் தூய்மை, ஆத்மாக்களின் தூய்மை, இயற்கையின் தூய்மையினால் உலகம் தூய்மையாக இருந்த காலம். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மாக்களுடைய அந்த தூய்மை தன்மை குறைவடையும் பொழுது இயற்கையிலேயே மாற்றங்கள் ஏற்படுகின்றது. அதனாலே அந்த தூய்மை தன்மை குறைந்து 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 இயற்கையிலேயும் ஆத்மாக்களிலேயும் மாற்றங்கள் ஏற்படுகின்றது. இதைத்தான் நாங்கள் ஒரு வட்டத்திலே வழங்கப்படுத்துகின்றோம். இப்போ இந்த உலக நாடக சக்கரம் 4 யுகங்களை கொண்டது. முதல் யுகம் சத்திய யுகம் என்று சொல்கின்றோம், அடுத்த யுகம் திரேதா யுகம் என்று சொல்கின்றோம், 3வது யுகம் துவாபர யுகம் என்று சொல்கின்றோம், 4வது யுகம் கலியுகம் என்று சொல்கின்றோம். இந்த ஒவ்வொரு யுகமும் 1250 வருடங்களை கொண்டது. இந்த 1250 வருடங்களிலே சத்திய யுகமும் திரேதா யுகமும் இந்த உலகம் சந்தோஷமாக இருந்த காலம், அதாவது துன்பத்தின் சுவடே இல்லாத காலம். அதற்கு காரணம் எல்லாமே ஒரு சமநிலையில் இருந்த காலம். அங்கே துன்பம் என்ற கேள்விக்கே இடமில்லை. அமைதி, அன்பு, சந்தோஷம், செல்வம், செழிப்பு அனைத்தும் நிறைந்த காலம். அங்கும் மனிதர்கள் தான் வாழ்ந்தார்கள். அது இந்த உலகத்திலே தான் இருந்தது, வேறு ஒரு உலகத்திலே இருக்கவில்லை. அங்கும் மனிதர்கள் தான் வாழ்ந்தார்கள். அங்கே அவர்கள் அந்த சந்தோஷத்துக்கு காரணம் ஆத்மாவின் தூய்மை. அந்த தூய்மையினால் எங்குமே அந்த சமநிலையும், இந்த ஹார்மனி என்று சொல்லுவோம், ஹார்மனியின் ரிலேஷன்ஷிப், அதாவது ஒத்திசைவு, ஒருவருடன் ஒருவர் ஒத்திசைந்து வாழ்ந்ததனால் அந்த உலகம் சந்தோஷ உலகமாக இருந்தது. ஆனால் அங்கும் ஆத்மாக்கள் மறுபிறப்பு எடுக்கத்தான் வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தூய்மையின் அடிப்படையிலே அந்த பிறப்பதனால் அவர்கள் நீண்ட ஆயுள் கொண்டவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் 150 வருடங்கள் வாழ்ந்தார்கள். அதனால் அந்த சத்திய யுகம் 1250 வருடங்களிலே ஒரு ஆத்மா, அதாவது முதலாவது பிறப்பெடுக்கின்ற ஆத்மா அந்த சத்திய யுகம் முடியும் பொழுது அண்ணளவாக 8 பிறப்பு எடுக்கின்றார். அதாவது 150 வருடங்கள் அண்ணளவாக ஒரு சரீரத்திலே அந்த ஆத்மாவால் வாழக்கூடியதாக இருக்கின்றது. அதன் பிறகு கொஞ்சம் அந்த தூய்மை தன்மை குறைவடையும் பொழுது திரேதா யுகத்துக்கு வரும் பொழுது ஆயுட்காலம் குறைவடைகின்றது. அண்ணளவாக 125 வருடத்துக்கு ஒரு ஆத்மா அந்த சரீரத்திலே வாழக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் அங்கே திரேதா யுக முடிவிலே ஒருவர், திரேதா யுகம் ஆரம்பத்தில் ஒருவர் பிறப்பெடுத்தார் என்று சொன்னால் அவர் 12 பிறப்புகள் எடுத்து முடிக்கின்றார். சத்திய யுகத்திலே ஒருவர் பிறப்பெடுக்கும் பொழுது திரேதா யுகம் முடிவிலே 20 பிறப்பெடுத்து முடிக்கின்றார். இந்த அறவாசி காலம் சத்திய யுகமும் திரேதா யுகமும் சந்தோஷம் நிறைந்த காலத்தை தான் நாங்கள் சொர்க்கம் என்று சொல்கின்றோம். பொதுவாக சொல்வார்கள் சொர்க்கம் என்று சொன்னால் இந்த பூமியிலே இல்லை, எங்கேயோ இருக்கின்ற சொல்வார்கள். ஆனால் அப்படி அல்ல. சொர்க்கம் என்பதற்கு அதற்குரிய அர்த்தம் என்ன என்று சொன்னால் அங்கே எந்த பிரிவினையும் இல்லை, ஒரே ஆட்சி, ஒரே மொழி, ஒரே தர்மம். அதனால் அதனுடைய அந்த சந்தோஷத்துக்கு காரணம். அங்கே ஆட்சி செய்தவர்கள் லக்ஷ்மி நாராயணன், சத்திய யுகத்திலே ஆட்சி செய்தவர்கள் லக்ஷ்மி நாராயணன், திரேதா யுகத்திலே ஆட்சி செய்தவர்கள் ராமர் சீதை என்று சொல்கின்றோம். அதன் பிறகு என்ன நடக்கின்றதுன்னு சொன்னால் ஒரு பெரிய மாற்றம் நடைபெறுகின்றது. அதாவது ஆத்மாக்களுடைய தூய்மைத்தன்மை குறையும் பொழுது அந்த இயற்கையிலேயே மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட்டு துவாபர யுகத்திலே பெரிய ஒரு மாற்றம் நடைபெற்று அந்த சந்தோஷ உலகத்திலே மாற்றம் ஏற்பட்டு சத்தியுகம் திரேதா யுகத்திலே நாங்கள் பார்த்த மாதிரி ஆத்ம உலகத்திலே ஆத்ம உணர்விலே தான் அவர்கள் இருந்தார்கள். இந்த துவாபர யுகத்திலே என்ன நடக்கின்றது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தூய்மைத்தன்மை குறைவடைவதால் ஆத்மாக்கள் சரீர உணர்வுக்குள் வர தொடங்குகின்றார்கள். அப்பொழுது ஆத்மாவிலே அந்த விகாரங்களுக்குரிய குணங்கள் வர ஆரம்பிக்கின்றது. காமம், கோபம், ஆசை, பற்று, அகங்காரம், இந்த குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மாக்களுக்குள்ளே சேரும் பொழுது கடவுளை தேடத் தொடங்குகின்றார்கள். துவாபர யுகத்தில் தான் இறை வழிபாடு ஆரம்பிக்கின்றது. அது மாத்திரமல்ல, சமய ஸ்தாபகர்களின் வருகை, ஒவ்வொரு சமயமும் ஸ்தாபிக்கப்பட்டது கூட துவாபர யுகத்தின் ஆரம்பத்தில் தான். அதே நேரத்திலே ஆத்மாக்களுடைய ஆயுட்காலமும் குறைவடைகின்றது. இப்போ துவாபர யுகத்தில் ஒருவர் பிறப்பெடுக்கும் பொழுது அவர் கலியுகம் முடியும் பொழுது 21 பிறப்பெடுத்து முடிக்கின்றார்.
அதற்கு பிறகு கலியுகம், இப்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம் கலியுகம். இந்த கலியுகத்திலே நாங்கள் பார்த்தால் ஆயுட்காலம் ஒருவருக்கு நாங்கள் குறிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் பிறந்த குழந்தையும் இறக்கின்றது, சிலர் ஆக்சிடென்ட் பட்டு இறக்கின்றார்கள். இப்படி அவர்களுடைய ஆயுட்காலத்துக்கு குறைவதற்கு முக்கியமான காரணம் ஆத்மா முழுமையான தூய்மைத்தன்மையை இழந்துவிட்டது. அத்துடன் நாங்கள் முதல் நிகழ்ச்சியிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கர்ம கணக்குகள். ஸோ கர்ம கணக்குகளின் அடிப்படையில் தான் எங்கள் பிறப்பு நிச்சயிக்கப்படுகின்றது, இறப்பும் நிச்சயிக்கப்படுகின்றது. இதன் அடிப்படையிலே கலியுகத்தில் பிறக்கின்ற ஒருவர் கலியுக இறுதியில் வரும் பொழுது 42 பிறப்புகள் எடுக்கின்றார். இப்போ நாங்கள் மொத்த கணக்கை பார்க்கும் பொழுது ஒரு ஆத்மா சத்தியுகத்திலே முதல் பிறப்பு எடுக்கும் பொழுது மொத்தமாக 83 பிறப்புகள் அவரால் எடுக்க முடியும், ஆகக்கூடிய பிறப்பு. ஆனால் ஒரு ஆத்மா எங்கே பிறக்கும், எப்பொழுது பிறக்கும், எந்த நேரத்திலே பிறக்கும் என்றது நிச்சயிக்கப்பட்டது. அதைத்தான் நாங்கள் சொல்கின்றோம், ஒவ்வொருடைய பாகமும் நிச்சயிக்கப்பட்டது என்றது குறிப்பது அதைத்தான். ஒரு ஆத்மா சத்தியுகத்திலா, திரேதா யுகத்திலா, துவாபர யுகத்திலா, கலியுகத்திலா பிறக்கும் என்பது நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய அந்த கருத்தை கேட்கிற போது ஒரு சில சந்தேகங்கள் எழுகின்றன. இப்பொழுது நாம் 2017ஆம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின் என்று நாம் அதனை சொல்கிறோம். கிறிஸ்து பிறந்து 2017 வருடங்கள் கடந்து விட்டன. இப்போ உங்களுடைய கணிப்பின்படி ஒவ்வொரு யுகமும் 1250 வருடம் என்றால் மொத்தமாக 5000 வருடங்கள் தான் மொத்த உலக சக்கரம் என்று சொல்கிறீர்கள். அப்படி பார்த்தால் இந்த 2000 வருடம் என்பது இப்பொழுது நாங்கள் கிறிஸ்துவுக்கு பின் 2 யுகங்களில் இருந்திருக்கிறோம். ஆனால் இந்த உலக நாடக சக்கரம் என்பது அதாவது உலகம் ஆரம்பிக்கும் பொழுது முதல் ஒன்று ஆரம்பிக்கின்றது. 1250 வருடங்கள் முடிந்த பிறகுதான் இவர்கள் வருகின்றார்கள், சமயஸ்தாபகர்கள் வருகின்றார்கள். ஸோ இந்த கணக்கு, அதாவது பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்திலே கொடுக்கப்படுகின்ற இந்த உலக நாடக சக்கரத்தின் கணக்கு நாங்கள் பார்க்கும் கணக்கும் வேறுபாடு உள்ளது. ஆண்டுகள் சரியானதால் அந்த நாட்கள் வேறுபாடு உள்ளது. நம்மை போன்று இந்த 365 நாட்கள் ஒரு வருடம் அப்படி கிடையாது. அப்போ அதில் கணிப்பு வித்தியாசம் வேறுபாடு. ஏனென்றால் நாங்கள் இப்பொழுது பௌத்த மதம் 3000 வருடங்களுக்கு 4000 வருடங்களுக்கு முன்புதானது. எனவே அது சத்திய யுகத்தில் இருந்தது. சத்திய யுகம் திரேதா யுகத்திலே வேறு மதங்கள், ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் அதுதான் அங்கே இருந்தது. துவாபர யுகங்களில் தான் மற்ற சமயங்கள் வர தொடங்கியது. அதற்கு காரணம் மக்கள் துன்பத்தை அனுபவிக்க தொடங்கிய காலம் அதுதான். அதுவரையும் அவர்கள் கடவுளை தேடவில்லை, சமயத்துக்கு தேவை இருக்கவில்லை, அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். துவாபர யுகத்திலே தான் துன்பம் ஆரம்பித்தது, கடவுளை தேடத் தொடங்கினார்கள், பக்தி ஆரம்பமானது, வேதங்கள், சமயங்கள், சமய நூல்கள் அனைத்தும் அப்பொழுதுதான் ஆரம்பிக்கப்பட்டன. அதே போன்றுதான் சமயஸ்தாபகர்கள் வருகையும் வேறு சமயங்களுடைய ஸ்தாபனையும் அப்பொழுதுதான் ஆரம்பிக்கப்பட்டது துவாபர யுகத்தில். அப்படி பார்த்தால் இப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள் இந்த சொர்க்கம் என்பதும் நரகம் என்பதும் இந்த உலகத்திலே உள்ள ஒரு விஷயம்தான் அப்படின்னு. இப்போ எல்லோருடைய நம்பிக்கையாகவும் இருப்பது என்னவென்றால் மரணத்துக்கு பின்னர் ஒரு வாழ்க்கை இருக்குது, அது ஒரு சொர்க்கமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் தான். இப்போ ஒவ்வொருவரிடம் கேட்டால் உங்களுடைய உயர்ந்த லட்சியம் என்னவென்றால் இந்த உலகத்தினுடைய லட்சியத்தை விட அதைத்தான் ஒரு முதன்மையான லட்சியமாக சொல்வார்கள். எல்லாமே இங்கேயே இருக்கிறது அப்படின்றிருக்கிற போது இங்கே தான் எல்லாம் இருந்துவிடும், எப்படி வாழ்ந்து விட்டு போனாலும் என்ற சிந்தனை சாதாரண மனிதனுக்குள் வந்துவிடும். உங்கள் பதில் என்ன? சொர்க்கம் நரகம் எங்கே இருக்கிறது? ஆமாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்பொழுது சொர்க்கம் இல்லை இந்த உலகத்திலே. சொர்க்கம் இந்த உலகத்திலே இல்லை, இருந்தது, இப்போது இல்லை. இப்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம் பொதுவாக நாங்கள் சொல்லுவது ஆள் நரகம் என்று சொல்லுவோம். ஆனால் எல்லோரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன், இதையே சொர்க்கம் என்று நினைப்பவர்கள் கூட இருக்கின்றார்கள், சந்தோஷத்தில் இருப்பவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது மக்கள் எவ்வளவு துன்பத்தில் இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். நோய்கள், நொடிகள், இழப்புகள், இயற்கை அழிவுகள், வன்முறைகள், இதனால் எவ்வளவோ மக்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காலம்தான் நரகம், துன்ப காலம் என்று சொல்கின்றோம். ஆனால் நாங்கள் எவ்வாறு சொர்க்கத்துக்கு போகலாம் என்றதான் அடுத்த கேள்வி. சொர்க்கத்துக்கு போவதற்குத்தான் இந்த கலியுகத்து இறுதி கட்டத்திலே சத்தியயுகம் ஆரம்பிக்கின்ற அந்த கட்டத்துக்கு இடைப்பட்ட ஒரு குறுகிய காலத்தை நாங்கள் சங்கம யுகம் என்று சொல்கின்றோம். மாற்றம் நடைபெறுகின்ற காலம். இந்த நேரத்தில் தான் பரமாத்மா, பரமபிதா, கடவுள், அனைத்து ஆத்மாக்களுக்கும் தாயும் தந்தையுமாக இருப்பவர் இந்த பூமியில் அவதரித்து இந்த இறைஞானத்தை கொடுத்து அவர் சொல்றது என்னன்னு சொன்னால், நீங்கள் அந்த சந்தோஷ பூமிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் இந்த 5 விகாரங்களையும் துறக்க வேண்டும்.
என்ன? காமம், கோபம், ஆசை, பற்று, அகங்காரம். இந்த 5 விகாரங்களையும் துறந்து தூய்மை ஆகினால் அந்த யுகத்துக்கு போக முடியும். அதுதான் அதற்குரிய ஒரே ஒரு பாஸ்போர்ட். ஸோ அதற்குரிய வழி, உங்களை ஆத்மாவாக நினைத்து உங்களுடைய தாயும் தந்தையுமாகிய என்னை, பரமாத்மாவை நினைவு செய்யுங்கள். அவர் இருக்கும் இடம் பரந்தாமம். ஸோ இதைத்தான் நாங்கள் இலகு யோகம் என்று சொல்கிறோம். அதாவது நினைவு என்பது ஒருவரை அன்போடு மனதால் நினைப்பது. ஸோ நாங்கள் எந்த வேலை செய்யும் பொழுதும் அந்த உணர்விலே நான் இருந்தேன்னு சொன்னார். அதாவது நான் ஆத்மா, பரமாத்மாவுடைய குழந்தை, என்னுடைய குணம் அமைதி, அன்பு, சந்தோஷம், தூய்மை, சக்தி. ஸோ இந்த உணர்விலே இருந்து நான் செயல்களை செய்யும் பொழுது, அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு நான் ஒருவரை துன்பத்தை கொடுக்காமல் இருக்கின்றேனோ, எவ்வளவுக்கு எவ்வளவு மற்றவருக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்கின்றேனோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நான் நல்ல செயல்களை செய்கின்றேனோ, ஆத்மாவிலே அந்த தூய்மையை நாங்கள் அதிகரிக்க முடியும். ஸோ அந்த தூய்மையின் அடிப்படையில் தான் பிறப்பு அமைகின்றது. அதைத்தான் நாங்கள் பார்த்திருப்போம் அந்த கர்ம தத்துவத்திலே 3வது 4வது பாடங்களிலே நீங்கள் போன நிகழ்ச்சிகளிலே சொல்லியிருப்பார்கள். கர்மம், அதாவது நான் செய்கின்ற செயல் எவ்வளவு தூய்மையாக இருக்கின்றதோ அதுதான் சொர்க்கத்துக்கு போவதற்கான அடிப்படை. அப்படி என்றால் இப்போ சொர்க்கத்துக்கு போவதென்பது ஒரு யுகம் மீண்டும் தொடங்குகின்ற போது அங்கே செல்வதா, அல்லது ஆத்மா உள்ளார்ந்த ரீதியான அந்த சொர்க்கத்தினான பயணமா? அது என்னது? ஆமாம், நாங்கள் உண்மையாக பௌதீகமாக சொர்க்க வாழ்க்கையை அனுபவம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது சத்திய யுகத்தில் தான் ஆரம்பிக்கின்றது, புதிய யுகத்தில் தான் ஆரம்பிக்கின்றது. இங்கு நாங்கள் அந்த சொர்க்க வாழ்க்கையை அனுபவம் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொருவருக்குள்ளேயே இருக்கின்ற அந்த 5 விகாரங்கள் தான் முள்ளாக ஒவ்வொருவரையும் குத்தி கொண்டிருக்கின்றது. பாருங்கள், உதாரணத்துக்கு நாங்கள் கோவப்படுகின்றோம். கோவப்படும் பொழுது என்ன நடக்கின்றது? நான் ஒரு முள்ளாக எனக்கும் துன்பத்தை கொடுத்து மற்றவர்களுக்கும் துன்பத்தை கொடுக்கின்றேன். அப்பொழுது அந்த ஆத்மா அமைதியையும் சந்தோஷத்தையும் இழக்கின்றது, அந்த சூழலும் அமைதியற்றதாக மாறுகின்றது. ஸோ அந்த நேரத்திலே நான் எவ்வாறு இந்த உலகத்திலே சொர்க்கத்தை உருவாக்க முடியும்? ஸோ சொர்க்கம் என்பது புது உலகம். அதாவது இந்த உலகம் இப்பொழுது மாறப்போகின்ற நேரம், நிச்சயமாக மாற்றம் வருகின்ற நேரத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஸோ நாங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டுமென்றால், சொர்க்கத்திலே பிறப்பெடுக்க வேண்டுமென்றால், உண்மையான சந்தோஷத்தை அனுபவம் செய்ய வேண்டுமென்றால் அதற்குரிய முயற்சியை செய்ய வேண்டிய நேரம் இது. ஒரு அறிமுகமாக நாம் எடுத்துக்கொள்வோம். நமக்கான நேரம் முடிந்து விட்டது என்று நான் நினைக்கின்றேன். தொடர்ச்சியாக இதில் நிறைய கேள்விகளும் நிறைய பதில்களும் தேவைப்படுகிறது. இந்த அளவில் நாங்கள் ஒரு சிறிய அறிமுகமாக இந்த 4 யுகங்களை ஒட்டியதாக இந்த உலக சக்கரத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இவ்வளவு தூரம் எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். ஒழுங்குபடுத்தப்பட்ட எதுவும் தான் ஒரு படைப்பாக மாற முடியும். தாறுமாறாக கீறுகின்ற போது ஓவியம் உருவாகாது. கோடுகள் சீராக வரையப்படுகிற போதுதான் ஓவியம் உருவாகும் என்பதைப் போல உலகில் எல்லாமே நெறிப்படுத்தப்பட்டதாக, ஒழுங்குபடுத்தப்பட்டதாக அமைகிற போதுதான் அதற்கு ஒரு அர்த்தமும் அதற்கு ஒரு தனியான பெருமதியும் உண்டாகும். எங்களுடைய யோகம் என்பதும் கூட நிச்சயமாக ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு உடற்பயிற்சி முறைமை தான். இந்த உடற்பயிற்சி முறைமையினுடைய ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடற்பயிற்சி என்பது உடலுக்கு மாத்திரமல்லாமல் மனதிற்கான ஒரு பயிற்சியாகவும் இருப்பது தான் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு தந்த ஒரு பெரும் சொத்தாக இந்த உடற்பயிற்சியான யோகாவை நாம் பார்ப்பதற்கான அடிப்படை காரணம் என்று சொல்லலாம். ரசவாதம் நிகழ்ச்சியில் அடுத்த அம்சம், உங்களுக்கும் யோகம் வரும். அர்த்த மச்சேந்திராசனா. இந்த அர்த்த மச்சேந்திராசனா பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரிஷியுடைய பேர். யோகா கலை தோண்டுவதற்கு காரணமான ஒரு முனிவருடைய பேரை அதாவது பார்வதி, சிவன் பார்வதிக்கு யோகா கலையை கற்றுக் கொடுக்கும்போது இந்த மீன் இந்த குளத்திலிருந்து பார்த்தபடியாக அந்த பார்க்கும்போது சிவபெருமான் அந்த மீனை பார்க்குறார். அந்த மீனை பார்த்து அந்த மீன் அவை பார்வதிக்கு படிப்பிச்ச கலைகளை மீனும் அறிஞ்சபடியாக அந்த மீனுக்கு அந்த கலையை கொடுக்கணும்னு சொல்லி சிவபெருமான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணியை எடுத்து அந்த மீனில் தெளிக்கும் போது அந்த மீன் அப்படியே ஒரு ரிஷியாக வர்றார். அவர் தான் அர்த்த மச்சேந்திரர். அவருடைய பேர் ஞாபகார்த்தமாக இந்த ஆசனாவுக்கு சூட்டப்பட்டபடியாக இதனுடைய நன்மைகள் அபாரமாக இருப்பதை நீங்கள் செய்து பார்த்தா உணர்ந்து பார்த்துருக்கலாம். முதல் ஒரு ஆசனாக போகும்போது ஒரு நிலைக்கு வர வேணும். கட்டாயம் ஒரு தியான நிலைக்கு வர வேணும். நீங்கள் வேணும்னு சொன்னால் இந்த வஜ்ர ஆசனாவில் தியான நிலையில் இருந்து மனதையும் மூச்சையும் ஒரு நிலைப்படுத்தின பிற்பாடு இந்த ஆசனாவுக்கு செல்லலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா வஜ்ராசனாவில் இருக்கிறாங்க. முள்ளந்தண்டு முதல் சொன்ன மாதிரி முள்ளந்தண்டு நேர்கோடில் இருக்கிறது. மூச்சு முள்ளந்தண்டு வழியாக சகஸ்டாதாரத்துக்குள்ள
தலைக்கு வந்து வரக்கூடிய மாதிரி ஃபீல் பண்ணணும். முள்ளந்தண்டு வழியாக மூச்சு போகிறது, முள்ளந்தண்டு வழியாக வருகிறதுன்னு சொல்லி ஒரு உணர்வை வந்து செலுத்த வேணும். என்ன ஆசனம் செய்ய போகிறீங்களோ மனசு வந்து ஆசனாவில் வந்து முதல் வந்து லயிக்கணும். மற்றது பார்த்திங்கன்னா மூச்சில் லயிக்கணும். மற்றது வந்து உடம்பினுடைய அசைவில் லயிக்கணும். இது 3 நிலைகளையும் வந்து உணர்ந்து வந்து ஒரு ஆசனாவை நீங்கள் வந்து செய்கிறதுக்கு பழகிக்கொள்ளணும். எடுத்த உடனே எங்கேயாவது ஓடி போயிட்டு வந்து வேலையை செய்யிட்டு வந்து அவசரப்பட்டு பதட்டப்பட்டு ஆசனாவை செய்தீங்கன்னா அதனுடைய நன்மையை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவில் பெறுறது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. முதல் வந்து ஆசனா வந்து செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் நீங்களே வந்து உங்களை வந்து ஒரு 4 மணித்தியாலத்துக்கு முன்னுக்கு நீங்களே தயார்படுத்தி கொள்ளணும். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும். மனதில் பதட்டம் இருந்து ஒரு ஆசனா செய்தீங்கன்னா கட்டாயம் வந்து அது உங்களுக்கு சித்திக்க போகிறது சாத்தியமே இல்லை. அனுபவ ரீதியாக நீங்கள் வந்து முதல் உங்களை மன ரீதியாக தயார்படுத்தணும். அடுத்து உடம்பு ரீதியாக தயார்படுத்தணும். பிற்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஆசனம் முடிந்த பிற்பாடு ஒரு மணித்தியாலம் ஆசனா செய்தீங்கன்னு சொன்னால் பிற்பாடு வந்து அதுக்கு அடுத்த ஒரு மணித்தியாலத்துக்கு வந்து உங்கள் யோகா நிலையிலே இருக்கணும். உடனே ஆசனம் செய்த பிறகு குளிக்கிறதோ சாப்பிட்றதோ அங்கே ஓடுறதோ இங்கே ஓடுறதோ வேலைகள் வைக்கக்கூடாது. எந்த பயிற்சிகளும் செய்கிறத தவிக்கணும். நீங்கள் டைம் வந்து சில பேர் நடப்பயிற்சி ஏதாவது ஓட்டப்பயிற்சி செய்கிறார்கள், வேறு பயிற்சிகள் செய்கிறார்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து யோகா வந்து விடியலை செய்தால் மற்றது ஏதாவது வேறு பயிற்சிகளை வந்து பின்னத்தில் செய்யலாம். அல்லது யோகா பின்னம் செய்தால் மற்ற பயிற்சிகளை வந்து விடிய செய்யலாம். ரெண்டையும் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் இருங்க. ஆசனாவையும் வந்து வேறு பயிற்சிகளையும் வந்து ஒன்றா குழப்பிக்கொள்ளாமல் வந்து அதுக்கண்டு ஒரு டைம் எடுத்து செய்யுங்க. ஆசனா வந்து முதல் செய்கிறதுக்கு நீங்கள் தயார் நிலையை உங்களை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தயார் பண்ண வேணும். அதை முக்கியமாக பார்த்துக்கொள்ளணும். சில பேர் சொல்லுவாங்க நான் யோகா செய்கிறேன் எனக்கு ஒன்றுமே நடக்கலைன்னா கட்டாயம் வந்து நடக்காது. உங்களை வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உங்களை தயார்படுத்தி கொள்ளணும். மிச்சம் பார்த்தீங்கன்னா உடனே சில பேர் யோகா செய்த உடனே குளிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளணும். ஒரு 30 நிமிடத்துக்கு பிற்பாடு தான் குளிக்க வேணும். ஏதாவது தேத்தனியா டீயா ஏதாவது என்ன குடிக்கிறேன்னு சொன்னாலும் நீங்கள் வந்து மென்பானமோ என்ன எடுத்தாலும் வந்து எப்பயும் வந்து ஒரு குறைஞ்சது 20 நிமிஷத்துக்கு விடணும். ஏன்னு சொன்னால் யோகா செய்யும்போது நல்ல ஒரு எனர்ஜி, அதாவது வந்து நல்ல ஒரு வெப்பமும் உங்களோட காற்றும் அது சீராக இயங்கக்கூடிய நிலையில் அந்த டைமில் வந்து குளிரையோ சூட்டையோ சாப்பாடு சம்மந்தமாக ஏதாவது உடம்பு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் நீங்கள் செய்த ஆசனாவுடைய நன்மை இல்லாமல் போயிடும். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து சாப்பிட்ட உடனே உதாரணமாக குளித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பிட்ற அதாவது வயிற்றில் வந்து ஒரு ஏப்ப மாதிரி முன்னுக்கு ஒரு ஊதின தன்மை வரும். அந்த நிலை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு அந்த ஆசனா செய்தாலும் அந்த அதே உணர்வை கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்குது. அதை வந்து தவிட்டு கொள்ளுங்க கட்டாயம். சாப்பிட்ட ஆசனா வந்து ஆசனா செய்த பிற்பாடு வந்து அரை மணித்தியாலம் வந்து ஒன்றுமே அருந்தாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது. கூட கதைக்கிறதையும் கொஞ்சம் தவிட்டு கொள்வது நல்லது. இதெல்லாம் வந்து நீங்கள் பின்பற்றினா தான் ஒரு ஆசனாவுடைய பூரண நன்மையை வந்து பெறக்கூடியது மாதிரி இருக்கும். முதலாவதாக பார்த்தீங்கன்னா இந்த ஆசனாங்க போகும்போது முன்னுக்கு சொன்ன மாதிரி வஜ்ர ஆசனா. ஏகம். உடம்பை நீங்கள் உங்களுக்கு முதல் வந்து வலது பக்கம் சரித்து கொள்ளலாம். உடம்பை சரித்து கால் ரெண்டையும் கொஞ்சம் தளர்த்தி வைக்கிறது. இது வந்து இதனுடைய முதல் நிலை. அல்லது நீங்கள் காலை நீட்டிருந்தும் செய்யலாம். இது கொஞ்சம் இலகுவான முறைக்காக காட்டித்தாரோம். இந்த நிலையில் ஏகம் துவே பாருங்கள். இடது காலை தூக்கி வலது காலுக்கு மேலே வைக்கலாம். உங்களுடைய அந்த கால் விரல்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முழங்காலும் இந்த கால் விரலும் வந்து ஒரே கோடில் இருக்க வேணும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். இல்லாட்டி முடியாட்டி நீங்கள் முன்னுக்கு வச்சு செய்யலாம். எங்களுக்கு இதில் முக்கியமான என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளந்தண்டு திருப்பு படணும், வயிறு வந்து அழுத்தி திருப்பு படணும். நீங்கள் உள்ளுக்குள்ளே இந்த ஆசனம் செய்யும்போது சில பேர் உணரலாம். உள்ளுக்க உறுப்பெல்லாம் ஒரு சுற்றுற மாதிரி ஒரு இஞ்சால சுற்றி விட்டமாக இருக்கும் ஒரு பக்கத்தில். இது வந்து திரணி 3ஆம் நிலை. இடது கையை முதல் செய்த மாதிரி தான் பின்னுக்கு முதுகுக்கு பின்னால் சேர்த்து வைக்க வேணும். ஷத்வாரி ஒரு மூச்சு ஆழமாக எடுத்து அதாவது முழங்கையால் காலை தள்ளி உங்களுடைய குதிகாலை பிடிக்க பார்க்க வேணும். இடது குதிகாலை அல்லது விரலை கீழ்ப்பக்கமாக இருக்க வேணும். முன் கை வந்து வலது கை வந்து முன்காலை பிடிக்க வேணும். இடது கை வந்து முதுகுக்கு பின்னால் இருக்க வேணும். இந்த இதில் பயில நிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட தோல் வந்து ஒரே கோடில் இருக்கிறது. இன்னும் இது வந்து கூட யோகா பயிற்சி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பயிற்சிக்கு பிற்பாடு இந்த நிலையை அடையலாம். இது வந்து நீண்ட நாள் பயிற்சி என்றபடியாக இந்த நிலையில் வந்துருக்கு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நிலையை பாருங்கள். இப்போ கொஞ்சம் ஆரம்ப பயிற்சின்னு சொன்னால் இப்படியா இருக்குது. அதை இந்த நிலைக்கும் கொண்டு வரணும். இப்படியே செய்து இது வந்து இதனுடைய பயண நிலை வந்து பாருங்கள். இந்த இருக்க தோளும் இந்த தோளும் ஒரே கோடில் இருக்க வேணும். இன்னும் கொஞ்சம் பார்வைஞ்சால் இருக்க வேணும். இந்த கைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளங்கையில் அழுத்தம் இருக்க வேணும். சில பேர் வந்து விரல்களை வைக்காமல் உள்ளங்கையை வச்சிருக்க வேணும். மற்ற காலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஓய்வு நிலையில் இருக்க வேணும்.
பின்னுக்கு பார்த்து கண்ணை மூடியோ கண்ணை திறந்தோ வந்து உங்களுக்கு எது உங்களுக்கு விருப்பமோ அதிலிருந்து முதல் சொன்ன மாதிரி 20 மூச்சில் சைட்டு பிற்பாடு 20 மூச்சிலிருந்து பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொண்டு போகலாம். பார்த்திங்கன்னா உங்களுடைய எந்த பெரிய வயிறு இருந்தாலும் உடனே குறையும் இல்லை. நான் சொன்ன முன்னுக்கு சொன்ன கட்டளைகளை பின்பற்றி செய்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து வயிற்றினுடைய ஊழசதை வந்து குறைக்கக்கூடிய சிறந்த ஒரு ஆசனம். என்னுடைய பிரதான நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனி வியாதிக்கு வந்து சிறந்த ஒரு ஆசனாவாக காணப்படுகிறது. அதாவது வந்து உங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னுக்கு சீனி வியாதி இருந்துன்னு சொன்னால் இது ஒரு 3 வருஷம் தொடர் பயிற்சியில் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். அல்லது அதுக்கு மேலே இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து 3 நேரம் இந்த ஆசனாவை வந்து செய்ய வேண்டியிருக்கிறது. 3 நேரம் மருந்து மாத்திரை எடுக்கிற மாதிரி 3 நேரம் வந்து இந்த ஆசனாவை செய்யலாம். ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு விடியலை செய்யலாம், அல்லது அடுத்தது 11:20க்கு ஒரு டைம் செய்யலாம், மற்றது பின்னரம் பார்த்திங்கன்னா 4லேருந்து 7:30க்குள்ளே ஏதாவது ஒரு பயிற்சி செய்யலாம். இதனுடைய 5ஆம் நிலை பஞ்ச மூச்சு எடுத்துக்கொண்டு முன் கையை தூக்க வேணும். சத் 2 கையும் உடம்போடு இருக்க வேணும். சப்த அஷ்ட 8 படிமுறையை கொண்டிருக்கிற ஒரு சிறந்த ஒரு அர்த்த மச்சேந்திர ஆசனா. ஆசனா முடிந்த பிற்பாடு வஜ்ராசனாவில் இருக்கலாம், அல்லது சுகாசனா, அல்லது கால்களை முன்னுக்கு நீட்டி போட்டு கைகளை ஊண்டிய வண்ணம் மூச்சு அவதானிச்ச வண்ணம் இருக்க வேணும். பதட்டம் இல்லாமல் நிதானமாக மூச்சு அவதானிச்ச வண்ணம் இருக்க வேணும். மூச்சு எடுக்கும்போது வயிற்றில் என்ன அசைவு வருது, இல்லது ஏதாவது உங்கள் நாசி துவாரத்தில் ஏதாவது சத்தம் வருதா, முள்ளந்தண்டில் ஏதாவது மூச்சு போயிட்டு வர உணர்வு இருக்குதான்னு சொல்லி அவதானிச்ச வண்ணம் இருக்க வேணும். ஒவ்வொரு ஆசனா செய்த முடியும். நீங்கள் களைப்பு வருத்தம் இருக்கிறார்கள், அந்த ஆசனாக்கு இடையில் ஒரு நிமிஷம் வந்து அந்த ஆசனா என்ன செய்தீங்களோ அதிலேயே கற்பனையில் ஊற வேணும். இதுதான் சரியான படிமுறையாக கொண்டு இந்த ஆசனாக்கள் வந்து செய்ய பழகிக்கொள்ளுங்க ஆரம்ப பயிற்சியாக்கள். இன்றைய ரசவாதம் நிகழ்ச்சி பயன்மிக்கதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த ரசவாதம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.